காவேரி விஜயோட மனசை ரொம்பவே கஷ்டப்படுத்தி அங்கேருந்து அனுப்பி விடுறாங்க. இதை பார்த்துட்டு சாரதா காவேரி மேலே செம்ம கோவப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமா நீ என்கிட்ட பேசவே பேசாதுன்னு அவங்க உள்ளேயே போயிடுறாங்க. ஆனால் காவேரி அதை பற்றிலாம் கண்டுக்கிற மாதிரி தெரியல. அவங்க ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் வீட்டுக்கு போன விஜய்க்கு இன்னொரு ஷாக். அவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அவங்கள பார்த்து பேசுறதுக்காக நேத்து பார்த்த அந்த பொண்ணு ஃபேமிலியவே கூட்டிட்டு வந்திருக்கு. இதை பார்த்துட்டு விஜய் ஷாக்கிங்கோட என்னாச்சு, நான் தான் பேசிட்டு சொல்றேன்னு சொன்னலன்னு கேட்க, அதுக்கு அந்த பொண்ணும் காவேரி அவங்க கிட்ட சொன்ன விஷயத்த சொல்லிட்டு, என்னதான் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் எதுக்காக நம்ம டிலே பண்ணணும்னு கேட்க, இதை கேட்டுட்டு ஏற்கனவே காவேரி பேசினதை யோசிச்சு பார்த்துட்டு செம்ம கோபத்துல இருக்க விஜயும், இங்க பாருங்க எனக்கு உங்களை பிடிக்கவே இல்லை, நான் இது தெரியாதனமா உங்ககிட்ட அப்படி பேசிட்டேன், தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே போறீங்களான்னு கேட்க, அப்போ இப்படி ஆஷான குரல்ல விஜய் பேசுறதை கேட்டுட்டு அந்த பொண்ணும் பயத்துல அழவே ஆரம்பிச்சு. அப்பதான் விஜய்க்கு தான் பண்ண தப்பே புரிய வருது. அதனால அவங்க சாரி, என்னோட நிலைமையை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, எனக்கு யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லைன்னு சொல்ல, அந்த பொண்ணும் அப்போ மேட்ரிமோனியில் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, அதை நான் பண்ணல, என்னோட ஒய்ஃப் பண்ணியிருக்கா, ஏன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆகி அந்த கல்யாணம் கொஞ்சம் சக்ஸஸ் ஆகலன்னு சொன்னாங்க, உங்களோட ஒய்ஃப் இறந்து போயிட்டதா சொன்னாங்க, நீங்க என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, விஜயும் காவிரியை பத்தின மொத்த உண்மையுமே அவங்க கிட்ட சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவளுக்கு என்னை பத்தின ஞாபகம் இல்லாததுனால ஏதோ எனக்கு நல்லதை பண்றதா யோசிச்சு பார்த்துட்டு அவ இப்படியெல்லாம் பண்ணிட்டான். ஆனால் நடுவில் உங்களை நாங்கள் கஷ்டப்படுத்திட்டோம், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க, ஆனால் என்ன நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, ஆனால் இதை கேட்டுட்டு அந்த பொண்ணும் சச்சா மன்னிப்புலாம் கேட்க தேவையில்லை, என்ன இதை நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் சொல்லியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், பரவாயில்ல விடுங்க, ஆனால் உங்களோட லைஃப் நல்லா இருக்கணும், நான் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போக, ஆனால் இன்னொரு பக்கமும் வீட்டில் காவேரி இப்படியெல்லாம் பண்ணுறதை பார்த்துட்டு கடுப்பான சாரதாவும் கோபத்தில், உன்னோட இந்த திமிரால தாண்டி உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகாமல் இருக்கு, வந்தவனும் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறமா தாண்டி உன்னை வேண்டான்னு பயந்து போய் ஓடிட்டான்னு வார்த்தையை விட்டுறாங்க. இதை கேட்டுட்டு காவேரிக்கோ டவுட் வந்துடுது, ஏன்னா நான் இவ்வளோ கோவப்படுவேன், இவ்வளோ திமிரோடு இருப்பேன்னு அவனுக்கு எப்படி தெரிய வந்துச்சு, அப்போது நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க, இருங்க இப்போவே நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன்னு உடனடியாக அவங்க அந்த பையனுக்கு கால் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னோட அம்மாவே தன்னை பற்றி இவ்வளோ மோசமாக பேசியிருக்கிறத கேட்டுட்டு உடனடியாக ஃபோனை கட் பண்ணிவிட்டு கோவத்தில் சாரதாவை கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உன்னெல்லாம் என்னோட அம்மானு சொல்லிக்கவே எனக்கு அசிங்கமாக இருக்குது, போயும் உன் பெத்த பொண்ணுக்கு இப்படியெல்லாம் நீ பண்ணியிருக்கியே, இதுக்கு மேலேயும் இந்த வீட்டில் இருக்காத, முதல்ல வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கோவத்தில் காலையிலேயே சீக்கிரமாக கிளம்பி அவங்களோட ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. ஆனால் வீட்டில் இருக்க சாரதாவும் காவேரி இப்படி பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு மேலேயே இவளை இதே ரூட்டில் போக வைக்கக்கூடாது, இவளுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க திடீர்னு வீட்டை விட்டு வெளியே எங்கேயோ போகிறாங்க. ஆனால் இது எதுவுமே தெரியாத காவேரியும் ஈவினிங் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அவங்களோட அம்மாவை தேடி பார்க்குறாங்க. ஆனால் அவங்க எங்கேயுமே இல்லை. சரி அவங்களோட ஃபோனுக்கு கால் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா அதையுமே அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் காவேரி பண்ணிக்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு அவங்களோட ஃபோனை அவங்க சுவிட்ச் ஆஃப்மே பண்ணிடுறாங்க. இதை பார்த்துட்டு பயந்து போன காவேரியும், ஒருவேளை காலையில் நம்ம வீட்டை விட்டு வெளியே போன திட்டினனால அம்மா அக்கா வீட்டுக்கோ இல்லைன்னா தங்கச்சி வீட்டுக்கோ போயிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே கால் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்ல, இதை கேட்டுட்டு ரெண்டு பேருமே காவேரி மேலே செம்மையாக கோபப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மா இங்கே வரவே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமா காவேரியும் அப்போ இன்னைக்கு நாள் முழுக்க அம்மா எங்கே தான் இருந்திருப்பாங்கன்னு ரொம்பவே பதட்டத்தோட யோசிக்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல், சரி நான் வெளியே போய் தேடி பார்க்குறேன்னு சொல்ல, ஆனால் அதுக்கு கங்காவும், நீ எப்படி தனியாக தெரியாத ஊரில் தேடுவ, அங்கே விஜய் தான் இருக்காங்கல்ல, பேசாமல் அவங்கக்கிட்ட நீ உதவி கேளு, அம்மாவுக்காக கேட்கறது ஒன்றும் தப்பு கிடையாது, நீ உன்னோட ஈகோவெல்லாம் தள்ளி வச்சுட்டு முதல்ல அம்மாவுக்காக விஜய்க்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்லுன்னு சொல்ல, இதனால பதட்டத்தில் இருந்த காவேரியும் வேற வழியே இல்லாமல் விஜய்க்கு கால் பண்ணி ஒவ்வொன்றும் அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ காவேரி இப்படி அழுகிறத பார்த்துட்டு பதட்டப்பட்ட விஜயும், என்னாச்சு காவேரி ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, உடனே காவேரியும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு, ஏதோ ஒரு கோவத்தில் அம்மாவை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டேன், ஆனால் அவங்க எப்போ போனாங்க ஏன் போனாங்க ஒன்றுமே புரிய வரல, எப்பவும் அம்மா கிட்ட கோவப்பட்டிருக்கேன், ஆனால் இந்த தடவை கொஞ்சம் அதிகமாகவே கோவப்பட்டுட்டேன், அதனால அம்மா கோச்சிக்கிட்டு எங்கேயோ போயிட்டாங்க போல, எங்கே போயிட்டாங்கன்னே தெரியல, அவங்கள கண்டுபிடிக்க உதவி செய்யுங்கன்னு சொல்ல, இதை கேட்ட விஜயும் உடனடியாக காவேரியை பார்த்து சமாதானப்படுத்துறதுக்காகவும் அவங்கள ஆறுதல் படுத்துறதுக்காகவும் உடனடியாக அவங்களோட வீட்டுக்கு வந்து சாரதாவை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் சாரதா இப்படி கோவப்பட்டு போவாங்கன்னு காவேரியும் சரி விஜயும் சரி எதிர்பார்க்காததுனால அவங்கள எங்கே போய் தேடுறதுன்னு தெரியாமல் அவங்க காரில் அங்கேயும் எங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போ தான் விஜய்க்கு தாத்தா கிட்ட இருந்து மறுபடியும் ரிப்பீட்டடாக கால் வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் விஜயும் சாரதாவை தேடணுன்றதுக்காக அந்த காலை எடுக்கவே மாட்டேறாங்க. பட் காவேரி தான் ஒரு கட்டத்தில் எதுக்கும் ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட பேசிடுங்க, ஏதாவது அர்ஜென்ட்டாக இருக்க போதுன்னு சொல்ல, உடனே விஜயும் சரின்னு சொல்லிட்டு தாத்தாவுக்கு கால் பண்ணி சாரதா காணாமல் போன விஷயத்த சொல்ல வராங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே என்ன பிரச்சனைன்னு தெரியல, சாரதா காலையிலேயே அங்கே வந்துட்டாங்க, ஆனால் ஏதோ அழுதுகிட்டே இருக்க மாதிரி தெரியுது, நீ முதல்ல சீக்கிரமாக கிளம்பி வீட்டுக்கு வாப்பான்னு கேட்க,
இத கேட்டதுக்கு அப்புறமா தான் விஜய்க்கு நிம்மதியாவே இருக்கு. அவங்க இந்த விஷயத்த காவேரி கிட்டயுமே சொல்லிட்டு உடனடியா காவேரிய அவங்களோட வீட்டுக்கே கூட்டிட்டு போறாங்க. ஆனா அங்க போன காவேரியும் கோவத்துல அழுதுகிட்டே, "ஏம்மா நான் ஏதோ கோவத்துல சொல்லிட்டேனா, அதுக்குன்னு நீ என்ன விட்டுட்டு போயிருப்பியா? இவங்க யாரும்மா? யாருன்னே தெரியாத வீட்ல நீ எப்படி உரிமையா இருக்க முடியும்? முதல்ல வா, நம்ம வீட்டுக்கு கிளம்பி வான்னு" கூப்பிட, ஆனா சாரதாவும், "இங்க பாருடி, இவங்கள எனக்கு ஏற்கனவே தெரியும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி எனக்கு அந்த வீட்ல இருக்கிறத விட இந்த வீட்ல இருக்கிறது தான் சந்தோஷமா இருக்கு. உனக்கு தான் நான் உன் கூட இருக்கிறது சுத்தமா பிடிக்கவே இல்லல்ல. போ, இதுக்கப்புறமா உன்னோட கண்ல நான் முழிக்கவே மாட்டேன். நீ என்னோட முகத்த கூட இதுக்கப்புறமா பார்க்க வர தேவையில்ல. நான் இங்கேயே இருந்துக்கிறேன்." "என்னங்கய்யா, நான் இங்கேயே இருக்கலாம்லன்னு" கேட்க, அதுக்கு தாத்தாவும், "கண்டிப்பா இங்கேயே இருக்கலாம். இதுவும் உங்களோட வீடு மாதிரி தான். ஆனா இப்படி சண்டை போட்டுட்டு உங்களோட பொண்ண கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறது நல்லாவா இருக்குன்னு" கேட்க, அதுக்கு சாரதாவும், "இவன் என்னெல்லாம் பேசினான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா என்ன அந்த வீட்டுக்கு போகவே வேண்டான்னு தான் சொல்லுவீங்க. ஏன்னா அவ அம்மான்னு கூட பார்க்காம என்கிட்ட எப்படியெல்லாம் பேசிட்டா தெரியுமா? இங்க பாருடி, இப்ப சொல்றேன். நீ யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோ. அதுல நான் தலையிடவே மாட்டேன். ஆனா நான் உன் கூட வரணும்னா, நீ எனக்கு பிடிச்ச விஜய் தம்பிய தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி பண்ணலையா, போ, உன்னோட வாழ்க்கைய நீயே பார்த்துக்கோன்னு" சொல்லிட்டு அவங்க பிளாக்மெயிலே பண்ணி விஜய்க்கும் காவேரிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சலான்னு முடிவே பண்ணிடுறாங்க. இத கேட்டுட்டு காவேரியும், "அம்மா நான் கல்யாணமே பண்ணல. போதுமா? வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ணல. தயவு செஞ்சு என் கூட வாமான்னு" கூப்பிட, ஆனா சாரதாவும், "இங்க பாருடி, விஜய் தம்பிய கல்யாணம் பண்றேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி குடு. நான் அதுக்கப்புறமா உன் கூட வரேன். ஆனா உனக்கு அப்படி அந்த சத்தியத்த பண்ணி குடுக்க மனசு இல்லன்னா விட்டுரு. நான் உன் கூட வரவே மாட்டேன்னு" சொல்ல, ஆனா காவேரியும், "அம்மா நீ புரிஞ்சுதா பேசிக்கிட்டு இருக்கியா? இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையே இருக்குமா. இப்படிப்பட்ட ஆளை என்னால எப்படிம்மா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அதுவும் 2ஆம் தரமா என்னால யாருக்கும் வாக்கப்பட முடியாதுன்னு" சொல்ல, ஆனா சாரதாவும், இதுக்கு மேலேயும் இவகிட்ட உண்மைய மறைக்க கூடாதுன்றதுக்காக, "இங்க பாருடி, இவரோட பொண்டாட்டியே நீதாண்டின்னு" சொல்லிட்டு அவங்க உடனடியா காவேரிய கைய பிடிச்சு வேகமா அவங்களோட ரூம்க்கு, அதாவது விஜயோட ரூம்க்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்களோட கபோர்ட்ல இருந்து அவங்களோட ஃபோட்டோவ எடுத்து அவங்க கையில குடுக்குறாங்க. இத பார்த்துட்டு காவேரியும் ஆடி போக, விஜயும் ஒரு நிமிஷத்துல இது எல்லாமே நடந்ததுனால என்ன சொல்றதுன்னே தெரியாம திகைச்சு போய் நின்னுகிட்டு இருக்காங்க. ஆனா சாரதாவும், "என்ன மன்னிச்சிருங்க தம்பி. இதுக்கு மேலயும் இவகிட்ட உண்மைய சொல்லலனா வருத்தப்பட போறது நம்ம எல்லாரும் தான். முக்கியமா நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. இவளோட திமிரால நீங்க ஏன் கஷ்டப்படணும்? பேசாம இவகிட்ட உண்மைய சொன்னதுக்கு அப்புறமா இவளுக்கு என்ன ஆனாலும் அத நான் ஏத்துக்கிற மனநிலைமைக்கு வந்துட்டேன்னு" சொல்லிட்டு, "இங்க பாரு, நான் சொல்றது தான் உண்மை. இதுதான் உன்னோட வாழ்க்கையில நடந்துச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்டால நீ அது எல்லாத்தையுமே மறந்துட்டேன்னு" சொல்லிட்டு, அவங்க விஜய கல்யாணம் பண்ணிக்கிறது கான்ட்ராக்ட் மேரேஜ்ன்னு சொல்லிட்டு, அது இதுன்னு நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே மொத்தமா போட்டு உடைச்சிடுறாங்க. இத கேட்டுட்டு காவேரிக்கும் தலையும் சுத்த ஆரம்பிக்குது. அவங்க அப்படியே கிறுகிறுன்னு ஆடி போய் கீழ உட்கார்றாங்க. இத பார்த்துட்டு விஜயும், "ஏன் அத்தை இப்படி எல்லாம் பண்ணீங்க? தாத்தா முதல்ல டாக்டருக்கு கால் பண்ணுங்க. காவேரி உனக்கு ஏதாவது செய்தான்னு" பாசத்தோட அவங்க கேட்க, ஆனா காவேரியும் நடந்தது எல்லாத்தையுமே அவங்களுக்கு ஞாபகம் வர்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன குடுத்துட்டு, "விஜய், அப்போ நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? நீங்க தான் என் புருஷனா? அப்பன்னா அம்மு என்னோட குழந்தையா? நம்மளோட குழந்தையான்னு" அப்படியே புதுசா ஆச்சரியத்தோட கேட்க, விஜயும் ஆமான்னு தலையாட்டிக்கிட்டே, "உனக்கு ஒண்ணும் இல்ல. இப்போதைக்கு நீ எத பத்தியுமே யோசிக்காத. முதல்ல நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு உன்னை செக் பண்ணி பார்ப்போம். ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு" சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா காவேரியும் திடீர்னு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. உடனடியா விஜயோட கால்ல விழுந்து, "தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கங்க. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு" சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்துட்டு சாரதாவும் தாத்தாவும் ஒருவேளை காவேரிக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வந்துருச்சான்னு அதிர்ச்சியில பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனா விஜயும், "காவேரி, இப்ப எதுக்காக நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க? இங்க பாரு, கொஞ்சம் அமைதியா இரு. வேற எத பத்தியுமே யோசிக்காத. தாத்தா டாக்டருக்கு கால் பண்ணீங்களா இல்லையான்னு" கோவத்துல தாத்தாவை மிரட்ட, தாத்தாவும், "இதோ பண்ணிட்டேமா. இன்னும் 5 நிமிஷத்துல டாக்டர் இங்க வந்துருவாங்க. காவேரி உனக்கு ஏதாவது தண்ணி வேணுமான்னு" சொல்லிட்டு அவங்க வேலைக்கார ஆன்ட்டிய கூப்பிட்டு காவேரிக்கு தண்ணி எல்லாம் குடுக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்ப பார்த்து இந்த சத்தத்தெல்லாம் கேட்டுட்டு அம்மா அங்க வந்து, "என்னாச்சுப்பா? மிஸ்ஸுக்கு என்னாச்சு? ஏதாவது உடம்பு சரியில்லையா? மிஸ் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு" பாசத்தோட அவங்களோட பக்கத்துல வராங்க. இத பார்த்துட்டு காவேரி உடனடியா அம்முவை கட்டி பிடிச்சு கதறி கதறி அழுதுகிட்டே, "தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு அம்மு. நான் உன்னையும் உன்னோட அப்பாவையும் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். நான் ரொம்பவே மோசமான அம்மாவா இருந்துட்டேன்னு" சொல்லிட்டு அவங்களோட வாயால அம்மான்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமா தான் எல்லாருக்குமே காவேரிக்கு ஒருவேளை எல்லா நிலையுமே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே ஆக ஆரம்பிக்குது. அதுக்குள்ளேயே டாக்டர் வந்து அவங்கள செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விஜயும் பதட்டத்தோட அவங்க என்ன சொல்ல போறாங்கன்றத கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், ஒரு வழியா விஜய்க்கு உதவி பண்றதுக்காக அவங்க காவேரி கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க. ஸோ காவேரி எப்படியோ எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்துற மாதிரி தான் தோணுது. 2 பேரும் ஒருவேளை ஒன்று சேர்த்துட்டாங்களா? அப்படி நடந்தா நல்லா இருக்கும். இப்படி நடக்க வாய்ப்புகள் இருக்குன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.